தென்னை மரம் இறக்கி கொண்டிருக்கிறார்கள். தென்னை மரம் பக்கத்து ஐலாண்டிலிருந்து 50 அடி தூரத்தில் தென்னை மரம் வந்திருக்கு. தென்னை மரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 அடி 70 அடி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசு. அந்த லாங்கிலேருந்து இந்த லாங் வரைக்கும் இருக்குது. பெரிய தென்னை மரம். இதோட முழு நீளத்தை பாருங்க. அங்கே அடியிலேருந்து அப்படியே வருது, அப்படியே போகுது, அப்படியே ஒரு 70 அடி 80 அடி தென்னை மரத்தை போட்லேருந்து இறக்கிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்கு. அதில் கையில் குறா பாருங்க. ஐமால் வந்து இறக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பாய். ரொம்ப பெருமையாக இருக்கேன். 80 அடி தென்னை மரம், பெரிய மரம் நகர்த்து கொண்டு இருக்கிறார்கள். தூக்குறார்கள், வேரோடு தூக்குறார்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா தலை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது. மேலேருந்து ஒரு இளநீ விழுந்துச்சுன்னா நம்ம தலை காலி ஆயிரும். வேற பார்த்துக்கோங்க. இது எத்தனை அடி இருக்குன்னு கமாண்டில் சொல்லிட்டு போங்க மக்களே. பாருங்கள், கணிங்க, ஒரு கருத்து கணிப்பில் சொல்லுங்கள். இந்த தென்னை மரம் எத்தனை அடி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து கரணம் தப்புனா மரணம்னு எண்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரத்தில் நின்றுட்டுருக்கான். ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லப்பற சாட்டையும் பிரான். தென்னை மரம் கயிறு கொட்டி ஏற்றி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே கிளீனர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். கையாட்டி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஸ்மாஸ்டு நம்ம வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. அன்புடன் உங்கள் மெய்ஞான செந்தில்குமார். என்ன நான் வெடி எடுத்த நேரம் பார்த்து நெருப்பே இல்லை. நீங்களாம் என்ன புகை மூட்டம் போடுறீங்களா? இப்போ மூஞ்சி சுத்தமாக தெரியாது. பின்னு வளைஞ்சு போச்சுங்க. தூக்குல மரத்தை தூக்குல பின்னு வளைஞ்சு போச்சு. அதனால் பின்ன கொஞ்சம் ஹீட்டிங் போட்டு பெண்டை எடுத்து திரும்ப புகையை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆயில் ஊற்றினா கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். ஆடு ஊற்றினோம். அதை பார்த்தா நெருப்பு குப்பீர்னு எரியுது. இல்லை பாதுகாப்பாக இருக்கு. மரத்தை தூக்குறாங்க. வந்து ஒன்றதை பாரு. ஆளுங்களாம் சரியாக அப்படியே வந்து ஒண்டிக்கிறோம் போகிறான். அப்பதான் தூக்குறாங்க. தென்னை மரத்தை தூக்கிட்டாங்க. தூக்கி நகர்த்திட்டு இருக்காங்க. கிளீனர் இங்கே வழி சொல்லிட்டு இருக்காங்க. அதே ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. 1 by 1 நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் உள்ளுக்குள்ள விழுந்துட்டேன். இதுலேருந்து ஏறி போறேன்னு, நடந்து போறேன்னு, அப்படியே உள்ளேருந்து விழுந்தேன் பாருங்க. கீழே அப்படியே நடந்து போறேன்னு ஓட்ட வழியாக சரன்னு கீழே போயிட்டேன். கையெல்லாம் சரைஞ்சு போச்சு. இன்னும் நிறையா இருக்குது, மரம் இருக்குது, எடுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர்வைசர் வந்துட்டாரு. கேமரா பார்த்தா வேறு ஃபோனை வைக்க சொல்லிடுவார். தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். தகவலுக்கு நன்றி வேல்ராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தகவலுக்கு நன்றி. ஓகே, பாய். நவாப்பழ மரம் வந்திருக்கு. சூப்பர்வைசர் வந்துட்டான்டா. எங்கே இருந்தான் வரானான்னு தெரியலடா. நமக்குனே வந்துடுறான். நமக்குனே வந்துடுறான் பிரன். நவாப்பழ மரத்தை தூக்க போகிறாங்க. ஐயோ சூப்பர்வைசர் வந்துட்டான் பிரன். கேமரா நான் எடுக்கும் போது இங்கே மரம் நிமிருது. எவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி எடுத்து கொடுத்துட்ருக்காங்கன்னு பாருங்க பிராண்ட். ஐயோ சரியான நவாப்பழம் காய்ச்சிருக்கும் போல. ஆனால் கீழேலாம் எந்த கிளையும் வெடிக்கல. அரஸ்பதி மரம் மாதிரி பெருசாக போயிருக்கு. தூக்குப்பா லைட்டாக தூக்குப்பா. கீழே போட்டுறாதப்பா. உள்ளுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். ஒரே தூசியாக கொட்டுது. ஐயோ, ஓ மை காட். நவாப்பழம் மரம் சாத்தா சரிய போகுது. ஒரே மண்ணா கொட்டுது பிராண்ட். அங்கே பாருங்க,
நவாப்பழ மரம் எவ்வளோ பெரிய தூணோடு வந்திருக்குன்னு பாருங்க. சரியான மரம். ஐயோ ஐயோ எவ்வளோ பெருசுன்னு பாருங்க பிரான். வேரோட தூக்குறாங்க. நவாப்பழ மரம் இது 1 வருஷம் ஆகும் நல்லா மலர்ந்து காய்க்கிறதுக்க. இப்போ தான் வேரோட கொண்டு வந்திருக்காங்க. உடம்புலாம் ஒரே மண்ணாகி போயிடுச்சு. அதனால் அளவில் தொப்பி போட்டு வந்தேன். ஓகே பிராண்ட் ரொம்ப பேரப்பையாக இருக்க. நம்ம ஐலாண்டுக்கு ஒரு நவாப்பழ மரம் வந்திருக்கு. தனது தோட்டத்திலே கல் இறக்கியதற்காக பல தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தவர் யார் என்று தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீ படித்தாடா உனக்கு தெரியும். பள்ளியிடத்தில் போய் டவுசரை கிழிச்சுக்கிட்டு வந்தவனுக்குலாம் எப்படி தெரியும்? அவர் வந்து புத்தி இல்லாமல் பண்ணிட்டாரு. அதில் எவ்வளோ இளநீ வருது, எவ்வளோ பதனி வருது, எவ்வளோ தென்னை மட்டை வருது, இவ்வளோது வருது. தென்னங்கல் இறக்கணவனை நிப்பாட்டுறான், கல் இறக்காரான்னு சொல்லாமல் மரத்தை பூரா அப்படி வெட்டி சாச்சிருக்கியே. உனக்கு இது நியாயமா?